பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால் இந்த டாகை வளர்க்க முடியாத ஒரு நிலமையில இந்த டாக் ரொம்ப இப்போ இந்த பூனைக்குட்டி இருக்கு இல்லையா, குட்டியாக இருக்கு இல்லையா, ரொம்ப இதை விட குட்டியாக, அதாவது குழந்த மாதிரி ஒரு மாதிரி சின்ன கண்ணு தெரியாமல் பால் குடிக்கிற குழந்தையா இருக்கும் போது இந்த டாகை நான் வளர்த்தேன். ரொம்ப ஆசையாக வளர்த்தேன். அவனும் ஒரு 2-3 மாதத்தில் கொஞ்சம் வளர்ந்துட்டான். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த டாகை காமிக்கிறது, நான் யாருன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. தேவி, அதாவது என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் தான் கூகுளில் போட்டிங்கன்னா நான் யார், என் ஃபோட்டோஸ் வரைக்கும் தெரியும். 9655 அதான் 9655168215. இந்த நம்பர் தான் என்னுடைய நம்பரு. இந்த நம்பர் நீங்கள் கூகுளில் போட்டாவே என் ஃபோட்டோ தெரியும். இப்போ எனக்கு ரொம்ப மனசு வேதனை என்னென்னா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவனை என்னால் வளர்க்க முடியல. இப்போ ஒன்றை கொண்டு போயிட்டு ப்ளூ கிராஸ் கிட்ட கொண்டு போய் விடணும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் ப்ளூ கிராஸ் கிட்டலாம் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் அங்கே போயிட்டு இந்த பப்பியை பற்றி கேட்டுட்டு வரணும். எனக்கு இவன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, எனக்கும் குழந்த இருக்குன்றதுனால என்னால் இவ்வளோ வளர்க்க முடியல. வளர வளர ரொம்ப சின்ன குழந்தையில எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இல்லை. அவன் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரஃப்பாக இருக்கான், சாஃப்டாக இல்லை. ஒரு மாதிரி பயங்கரமாக கோவம் வருது. ஒரு மாதிரி அடிக்கடி குழந்தைய பார்த்தே குலைக்கிறதுலாம் இந்த மாதிரி இருக்குது. என்னாலேயும் வளர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் இவனை கொண்டு போய் விட்டுறலான்னு இருக்கோம். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ப்ளூ கிராஸில் எதனா பேமெண்ட் கேட்டால் கூட முடிஞ்ச அளவுக்கு நான் மாதம் மாதம் கொடுத்துட்றேன், இவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு கூட சொல்லி இவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். ஆனால் அவங்க எனக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க சேர்க்கலைன்னா இவனை நான் எங்கே கொண்டு போய் விடுவேன், யார்கிட்ட விடுவேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நாளைக்கு நான் போகிறேன். அதை வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க. நான் ப்ளூ கிராஸ் கிட்ட போய் பேசுகிறதெல்லாம் திட்டுவாங்க. இப்போ அவனை கொண்டு போய் நாளைக்கு நான் விடணும். வேறு வழியே இல்லைங்க. பூனெல்லாம் கூட அவ்வளோவா ரஃப்பானது கிடையாது. அதுங்க பாட்டுன்னு தூங்கும், பால் குடிக்கும், விளாடும். கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் இருக்கும். நான் இவன் தான் ரொம்ப பயமாக இருக்கும் நான் பார்த்தாலே. ஏற்கனவே ஒரு வாட்டி இவனே என்னை ஒரு வாட்டி கடிச்சிட்டான். அந்த பப்பியே என்னை ஒரு வாட்டி கடிச்சிட்டான். இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் குழந்தைங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் இவனை கொண்டு போய் விட போகிறேன். நான் என் மேலே ரொம்ப பாசம் வச்சேன். இப்போ நான் இவனை கொண்டு போய் விடணும் அப்படின்னாலும் மனசு வேதனையாக இருக்குது. உண்மையாகவே நான் என் குழந்தைக்காக நான் இந்த பப்பியை கொண்டு போயிட்டு, ஆனால் நடுத்தெருவில் விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல தான் சேர்த்துட்டு வருவேன். அந்த நல்ல இடத்த கடவுள் தான் காட்டணும் எனக்கு. எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த பப்பிக்காக சொல்கிற ஒரு வார்த்தை, எங்கே இருந்தாலும் அந்த பப்பி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நான் எப்படி சொல்கிறது, பெரிய தப்பு தான். நான் கொண்டு வந்திருக்கக்கூடாது, வளர்த்துருக்கக்கூடாது. நம்மளால ஒரு வாடகை வீட்டில் டாக்லாம் வளர்க்க முடியுமான்னு யோசிச்சிருக்கணும். யோசிக்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இல்லை வேறு யாருனாக்கு வேணும் அப்படின்னா கொடுக்கணும். தயவு செஞ்சு கடவுளே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. நான் கொண்டு போகிற இடத்துல சேர்த்துக்கிறேன், நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு போங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் தாராளமாக விட்டுட்டு, அவங்க அவ்வளோ காசு கேட்டு நான் கொடுத்துட்டு, நான் அவரை நல்லா பார்த்துக்குங்க, நான் மாதம் அவனுக்கு காசு கூட கொடுத்துட்றேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வருவேன். ஆனால் அதெல்லாம் நடக்குமான்ற ஒரு பயம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமா? நம்ம போய் கேட்டால் அமைச்சு இப்போ வெளில போ அப்படிங்கிற மாதிரி திட்டி அமைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உடம்பு சரியில்லாத நாய், கால் விளங்காமல் இருக்கிற நாயெல்லாம் சேர்த்துப்பாங்க. இவன் நல்லா இருக்கிறான், நான் என்ன பண்ணுறது? எப்படி புரிய வச்சு எப்படி சொல்லிட்டு வரப்போறேன்னு தெரியல.
போது இன்றைக்கி தான் கடைசியாக அவன் என் கூட இருக்க வேண்டிய கடைசி ஒரு ராத்திரி. இன்றைக்கி ஒரு ராத்திரி தான் அவன் என் கூட இருப்பான். அப்புறம் அவன் எங்கேயோ இடத்துல எப்படியோ ஆனால் அந்த பப்பிக்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறது என்னன்னா, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் தெரியாதனமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன், விளையாட்டுத்தனமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அவனை விட்டு விலகி போகிறான். அப்புறம் லைஃப்பில் நான் நாய் மட்டும் வளர்க்கவே மாட்டேன். வளர்க்குறதா இருந்தால் அது சாகுற வரைக்கும் நம்ம வளர்க்கணும். பாதையிலே கொண்டு போய் விடுறதுக்கு நாய் வளர்க்கக்கூடாது. நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன். சரிங்க, கடைசி வீடியோ ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் தான் எடுத்து வச்சுக்கிறேன். பப்பி, என்ன பப்பி, என் செல்ல பப்பி.